இப்படியே போனால் குறைஞ்சது இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கும் டிவிகே ஆட்சி தான் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமாக நடக்கிறத பார்த்தா அது உண்மையிலேயே ஒரு வேளை நடந்துருமோ அப்படின்லாம் தோணுது. ஏன் எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பல பேர் அவங்களே சொல்லிக்கிட்ட மாதிரி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக அப்படி ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த வாரம் அதாவது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையிலேருந்து சட்டமன்றம் தொடங்கியிருக்கு. முதல் முறையாக ஆளுநர் உரை இந்த ஆட்சியில் தொடங்குது. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஆவலாக ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கடந்த முறை இருந்த ஆளுநர் RN ரவி மாதிரி வெளிநடப்பு செய்வாரா, இல்லை என்ன நடக்க போகுது, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாட போகிறாங்களா, இப்படி பல கியூரியாசிட்டியிலேருந்து நாளைக்கு ஒரு மாதிரி ரகலையாக போகுது அப்படின்லாம் பல பேர் யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அடுத்த நாள் பயங்கர ஸ்மூத்தாக ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அது ஆளுநரும் அமைதியாக நின்று கவனிக்கிறார். அடுத்து தேசிய கீதம் பாடப்படுது. திரும்ப நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறுதியாகவும் ஒரு வாட்டி தேசிய கீதம் பாடப்படுது. இந்த 2 வாட்டி தேசிய கீதம் பாடப்பட்டதை ஒரு சர்ச்சையாக இஷ்யூ ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள், டிவிகேவை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் ஈஸியாக நமக்கு தேவை தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும், அது பாடிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்து முதல் நாள் ஆளுநர் உரை இப்போ வெளியே வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாயத்திறங்க சிஎம் சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுத்தாரு. அதையும் ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து ஆளுநர் உரை அன்னைக்கு யாருமே பேச மாட்டோம், சட்டமன்றத்தோட மரபு ஃபஸ்ட்டு தெரியுதா அவங்களுக்கு, டிஎம்கேக்கு சட்டமன்ற மரபு தெரியலன்னா போய் கற்றுக்கிட்டு வர சொல்லுங்கன்னு புதுசாக வந்த ஒரு கட்சி அவங்களுக்கு பாடம் எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்ட மாதிரி திமுகவோட செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்பவே வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது. ஏன்னா எத்தனை ஆண்டு பாரம்பரியம் மிக்க கட்சி, எவ்வளோ சாதனைகள் செய்த கட்சி, அந்த கட்சி இப்படி ஒரு பதிலை கேட்கணுமா? அடுத்து 2வது நாள் மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டுறதுக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுது. முதல் கூட்டத்திலேயே முதல் தீர்மானம் நிறைவேற்றினதிலேயே தாவேக ஆட்சி அனைத்து கட்சியினுடைய ஆதரவையும் ஒருமனதாக பெற்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. லிட்ரலி பார்த்தீங்கன்னா யார் என்னவோ பேசிட்டு போங்க, ஆளுநர் சண்டை போடலை, வெளிநடப்பு செய்யலை, ஸ்மூத்தாக ஃபர்ஸ்ட் நாள் கூட்டத்தை நடத்திட்டாங்க. 2வது நாள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தையும் எல்லா கட்சி ஆதரவோடையும் செயல்படுத்திட்டாங்க. ஸோ லிட்ரலி எப்படி பார்த்தாலும் ஸ்மூத்தாக இந்த பக்கம் டிவிகே ஆட்சி சைலண்ட்டாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. 2வது நாள் இதே மாதிரி கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த தீர்மானத்தின் போது எல்லாருமே அவங்க கருத்துக்களை முன் வச்சு தீர்மானத்தை ஆதரிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மேகதாது அணைகள் குறித்தும் அந்த திமுகவில் இருக்கும்போது அவர்கள் என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சு எப்படியெல்லாம் அதை பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக ஒரு பட்டியலாக ஒரு லென்த்தாக ஒரு உரை ஒன்று பேசினார். அப்படி பேசி முடிக்கும்போது புதிய நடுவர் மன்றம் ஒன்றையும் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை அதில் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். அதையும் சேர்த்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் ஒன்று படிக்கிறாரு. ஆகவே இந்த அரசு இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் மேகதாது அணை கட்டுறது தொடர்பாக தமிழ்நாடு அரசு மார்ச் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்றைக்கு எழுதின கடிதத்தில் கேட்டுக்கிட்டபடி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழே அந்த அடிப்படையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது அப்படிங்கிறத என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதே முன்றைய இருந்த மாதிரி திமுக அதிமுகவா இருந்துச்சுன்னா இதெல்லாம் உடனே நடக்காது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்க்கட்சியோட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொல்றதை நம்ம தீர்மானத்தில் சேர்த்து நிறைவேற்றிருங்க அப்படின்னு விஜய் அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவர் கொடுத்த தீர்மானத்தையும் சேர்த்து நிறைவேற்றிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. கர்நாடகா மேகதாது அணை கட்டுறதை தடுக்க சட்ட ரீதியாகவும் பிரதமர் மூலமாகவும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். மேகதாது அணை கட்ட முயற்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை நாம அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி இந்த தீர்மானத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு இப்போதைக்கு வச்சுப்போம். பட் இந்த நிகழ்வுகள்லாம் முடிஞ்சு திரும்ப வெளியே வந்து பிரஸ் சந்திச்சு ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆளுநர் உரையில் எல்லாமே இந்த அரசு எழுதி கொடுக்கறது தான் ஆளுநர் படிப்பார். புதுசாக அவராக ஒன்றும் படிச்சிட மாட்டார். ஆனால் கடந்த ஆட்சியாக எங்களில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் எழுதி கொடுத்தது எல்லாமே
ஆளுநர் வெட்டுவாரு ஒட்டுவாரு, இதை மறுத்து நாங்க பேசணும்னா வெளிநடப்புலாம் செய்வாரு. இப்ப இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் பிஜேபியோட உங்க கூட்டணியில இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. ரெண்டாவது ஆளுநர் உரையில கடந்த ஆட்சியில எங்களோட ஆட்சி வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல குறிப்பிட்டிருக்கு, அதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது வரைக்குமே ஓகே ஃபைன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு இந்த நான் முதல்வன் திட்டத்தை எல்லாம் வந்து பெயர் மாற்றம் பண்றாங்க, இதையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ பிரச்சனைகள், இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, அவரோட பிரச்சாரத்தப்பெல்லாம் எவ்வளோ வீரவசனம்லாம் பேசுறாரு அப்படிங்கிற வரைக்கும் பேசுறாரு. ஃபைன், சூப்பர். எதிர்க்கட்சி தலைவரா தங்களோட சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ஆளும் கட்சியின் தரப்பில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் ப்ராப்பராக சுட்டி காட்டியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒன்று செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரியை குறிப்பிடுறாரு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கெல்லாம் வாயை தொடர்ந்து பதில் சொல்லாமல் சிஎம் அவர்கள் வாய் முடிய இருக்காரு, அதை பற்றி பேசாமல் அவங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் அவர் தலைமைச் செயலகத்திலே இருக்காரு, லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, அவர் வாயில வச்சு அவரே சாப்பிட்றாரு, இப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு, கோட்டையிலே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரே வச்சு சாப்பிட்றாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இப்படியான வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசலாமா? என்னதான் சோசியல் மீடியாவில் அப்படி ட்ரெண்ட் பண்றாங்கன்னு சொன்னா கூட இப்படி ஒரு வார்த்தையை அவர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இதுக்கு ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் பயங்கரமா எதிர்பார்க்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு நீங்க எவ்வளவு விஷயங்கள் நல்லது பேசுறீங்களோ அது உடனே போய் சேராது. அவர் வாயில அவரே வச்சு சாப்பிட்றாராம் அப்படின்னு சொன்ன கட் போர்ஷன் மட்டும்தான் பயங்கரமா எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகுது. யாரும் நீங்க பேசின 10 நிமிஷம் வீடியோ உட்காந்து முழுசா பார்க்க போறது இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலையில ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப யோசிச்சு நிதானமா தெளிவா பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ஏன்னா ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர்ன்ற ஒரு பொறுப்புல இருக்கீங்க. சோ இது 2வது சர்க்கிள். அங்க மேகதாதாரியில ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்து ஸ்கோர் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மீட்டிங்ல அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் ஒருத்தர் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். ஆனால் இறுதியா பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் சேர்த்த ஒரு ஆடட் பாயிண்ட்டையும் சேர்த்து அதில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்றாரு. ஆனால் அது என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத தெளிவாகவே படிக்காம முதலமைச்சர் அவர்களும் அதை உடனே ஏற்றுக்கிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுன்னு சொல்றாருன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்களுக்குலாம் என்ன தீர்மானமே தெரியாமல் அதை நாங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்? நாங்கள் ஆதரிச்சுதான் அதை எப்படி நீங்க பதிவு செஞ்சுக்க முடியும்? அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா திரும்ப திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை சட்டமன்றம் நடக்கும்போது அந்த தீர்மானத்துக்கு திரும்பவும் நீங்க வாக்கெடுப்பு நடத்தணும், அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பாயிண்ட் என்னங்கிறத நீங்க விவாதிக்கணும் அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு. அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட ஆதரவு தெரிவித்திருக்கிறது. நானும் நேற்று வரவேற்று பேட்டி கொடுத்திருக்கிறேன். ஆனால் இடையிலே புகுந்து எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த திருத்தம் என்ன என்பதே சபைக்கே சொல்லாமல் அதை நாங்கள் ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற இந்த அணுகுமுறை என்பது தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பானது. ஒருவேளை முதலமைச்சருக்கு இத்தகைய விதிகள் தெரியவில்லை என்று சொன்னால் சபாநாயகர் சொல்ல வேண்டும். பல ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பல மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக கட்சியிலே அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் திருத்தம் எது என்பதே மற்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்காமல் அது உட்பட சேர்த்து தீர்மானத்திற்கு வாக்கெடுப்பு நடத்தியது, வாக்கு கோரியது என்பது மிக 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 தவறான ஒரு நடைமுறை. ஆகவே நாளை மறுநாள் சட்டமன்றம் நடைபெறுகிற போது இந்த திருத்தத்தை ஏற்கவில்லை அல்லது திருப்பம் சம்பந்தமாக மீண்டும் சபையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சபையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டுமே தவிர நீங்கள் செய்தது தவறு என்பதை இந்த மேடையிலிருந்து தாவேகாவுடைய தலைவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடியே இந்த அமைச்சர் ராஜமோகன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்த தரமான சம்பவம் ஒன்று பண்ணி விட்டார். ஏன்னா இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கெல்லாம் தரச்சான்றிதழ் பிளஸ் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே எந்த விதமான லஞ்சம் காசு எதுவுமே வாங்காம கிட்டத்தட்ட 1000 பள்ளிகளுக்கு மேல வந்து இதுக்கான தரச்சான்றிதழை கொடுத்துட்டாரு. அப்படி கொடுக்கும்போது தனியார் பள்ளிகள் சங்கம் பிளஸ் சிபிஎஸ்இ சங்கம் சார்பில் ஒருத்தர் வந்து பேட்டி வந்து கொடுக்குறாரு. அதாவது இது வரைக்கும் லஞ்சமே இல்லாம இந்த மாதிரியான சான்றிதழ் நாங்கள் வாங்கினதே இல்லை, கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் 1000க்கும் மேற்பட்ட ஃபைல்ஸ்கள் நாங்கள் ரொம்ப காத்து கடந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அப்ரூவலே கிடைக்கல. ஆனால் இந்த ஆட்சியில் வந்தது கொஞ்ச நாள்லயே ஒரு பைசா கூட வாங்காம எங்களோட இத்தனை ஸ்கூலுக்கும் ஒரு அப்ரூவலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒன்று பேசினாரு. அது இன்னைக்கு ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்கு. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிபிஎஸ்இ பள்ளிகள் பிளஸ் தனியார் பள்ளிகளோட சங்கத்தின் தலைவர் நந்தகுமார் அப்படிங்கிறவர் ஓப்பனா ஒரு பேட்டி ஒன்று போட்டு அடிச்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா,
இது வரைக்கும் 400 கோடிக்கு மேல லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஓப்பனா ஒரு பேட்டியில நியூஸ் சேனல்ல பேட்டியில சொல்றாருங்க. அதுல அவர் இன்னொன்னு குறிப்பிடுறாரு, அந்த டிபிஐ என்ற பள்ளி வளாகம் இருக்கும் இல்லையா, அந்த டிபிஐ பள்ளி வளாகத்துல இது லஞ்சம் வாங்குறதுக்குனே ஒரு ரூம் போட்டு அதுக்கு தனியா ஒரு ஆள் அப்பாயின் பண்ணி உட்கார வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த டிவிகே ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு குறைந்தபட்சம் 3 to 5 லட்சம், அதிகபட்சம் 50 லட்சம் வரைக்கும் கூட ஒரு பள்ளிக்கு அந்த லைசன்ஸ் அண்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு, ரெனியூவல் பண்றதுக்கு வாங்கிட்டு தான் அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே எந்த ஒரு ஆட்சியும் கட்சியுமே சரி காசு வாங்காம அப்ரூவல்ங்கிறது கொடுத்தது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்றாரு. ஸோ இந்த மாதிரியான தகவல்லாம் நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேவோட பேருங்கிறது ரொம்ப அடிபட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இது நாளையில இருந்து பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அன்பில் மகேஷுக்கு ஒரு பெரிய பின்னடைவை தரும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஸ்ட்ராங்கா செயல்படணும், ஒரு எதிர்க்கட்சியாவே அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப முனைப்பாக செயல்படணும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப பின்தங்கி போய்கிட்டு இருக்காங்க. இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா தாவேகா உறுதியா அடுத்த 5 ஆண்டுகளும் ஆட்சி செஞ்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று பொதுமக்கள் ஒருத்தங்க கிட்ட நான் டைரக்டா பேசும்போது ஒரு லேடி ஒருத்தங்க சொல்றாங்க, இந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்ட் பண்ணாங்கல்லப்பா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஏன்னா இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ்ல கிட்டத்தட்ட எங்களுக்கு 3000 to 4000 ரூபாய் கம்மியா இருக்கு. அது நல்ல விஷயம் தானே. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல்ல பக்கத்துல எங்க கூட இருக்க பக்கத்து வீட்டில் இருக்க எங்களோட ஸ்கூல்லையும் ஏற்கனவே கட்டியிருந்த பணம் அதிகமாக கட்டியிருந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் கூட கூப்பிட்டு திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ லஞ்சம் ஊழலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டு இருக்கு, வெளிப்படைத்தன்மைங்கிறது உறுதியாகிக்கிட்டே வருது. இந்த மாதிரி எல்லாம் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அவங்களோட டே டு டே லைஃப்ல என்ன பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்றத பொறுத்து தான் மைண்ட் செட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி காமெடி பண்ணுறன்ற பேர்லையோ இல்லை அவங்கள தாக்குறன்ற பேர்லையோ அவதூறு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா திமுக நிச்சயமா இன்னும் 5 ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஆட்சி செய்யறதுக்கான வழிவகையை நீங்களே செஞ்சிடாம அவங்க செய்யக்கூடிய தப்புகளை நேர்மையா நியாயமான முறையில சுட்டிக்காட்டி தொடர்ச்சியா ஒரு நியாயமானவும் சரியான எதிர்க்கட்சியாகவும் செயல்பட்டு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கணுன்றது மக்களோட விருப்பமாகவும் இருக்கு, எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் இப்போ நீங்கள் கேட்டதை வச்சு திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, டிவிகே ஆட்சியின் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதில் யார் செய்யறது சரி இல்லை யார் வேணும்னே வெட்டி வீராப்பு அரசியல் பண்ணுறாங்க, யார் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் தமிழ்ச்செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.